ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தையல் பழகு சரோ. நான் உங்கள் தையல் பழகு சரோ பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போன கிளாஸில் பெட்டிகோட் கட்டிங் ஸ்டிச்சிங்கோடைய எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். நம்ம ஃப்ரீ டைலரிங் கிளாஸ் வகுப்பில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போன கிளாஸில் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து அதோட கட்டிங் ஸ்டிச்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மீட்டருக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா 46 இன்ச் இருக்கிற மாதிரி, அதாவது ரெண்டாக மடித்து போட்டதுக்கப்புறம் 46 இன்ச். நம்ம எப்போவுமே கரைப்பகுதி கிட்ட தான் நம்ம அளந்து பார்க்கணும். நான் போன கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், சிம்மி கட்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும், கரைப்பகுதி ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கார்னரில் கரைப்பகுதியை அளந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த பெட்டிகோட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 2 வயசுலேருந்து 4 வயசு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 மீட்டர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்ம ப்ளீட்ஸ் வச்சு நம்ம பாவாடை டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். மேலே சட்டை தனியாகவும் கீழே பாவாடை தனியாகவும் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே கிளாத் தேவைப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டிருந்தோம் இல்லையா, அதை இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக 4 கிளாத் இருக்கும். ஒரு ஃபோல்டு பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் 2 ஓப்பன் இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 கிளாத் இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே நமக்கு வந்து கிளாத் தேவைப்படும். ஸோ வந்து நான் டாப்புக்கு மட்டும் நான் தனியாக கட் பண்ணிக்கிறேன், அதாவது சட்டை போர்ஷனுக்கு நான் தனியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கிளாத் வந்து நேராக வந்து இருக்கிறதுக்காக, அந்த கோணல் மாடலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம வந்து டாப்போடைய சட்டையுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா நான் போன எக்ஸ்ப்ளனேஷன்லேயே சொல்லியிருப்பேன், 10 இன்ச் வந்து வச்சுருந்தேன். அது கூட நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் வேணும், கீழே வந்து நம்ம பாவாடையை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச் வேணும். நான் வந்து 1 இன்ச்சாகவே எடுத்துக்கிறேன். ஸோ 11.5 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம கீழே இருக்கிறத நம்ம பாவாடைக்காக யூஸ் பண்ணிக்கலாம், அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சட்டை போர்ஷனுக்கு நான் 11.5 இன்ச் இருக்கிற மாதிரி நான் வந்து கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4ஆக மடித்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே, ஏன்னா நான் ஃப்ரண்ட் பார்ட் தனியாக கட் பண்ணணும், பேக் பார்ட் தனியாக வேணும். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகலம் ஒரு 8.5 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன், அதாவது 4ஆக மடித்ததுக்கப்புறம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டர் அகலம் மார்க் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படி ஷோல்டர் அகலம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 4.25 இன்ச். அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் அகலம் நம்ம உடம்பு அளவை 8 அளவு வகுத்துட்டு 1.25 இன்ச் ஆட் பண்ணணும். நான் போன வீடியோலேயே நான் டீட்டெயில்டாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 4.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ஹைட், அதாவது ஆம்கோல் உயரம் நம்ம ஷோல்டர் அகலம் எங்கே மார்க் பண்ணுமோ அங்கேருந்து கீழே வரைக்கும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மார்க் பண்ணணும். நான் வந்து 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி 4.5 இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். கீழேயும் வந்து 4.25 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உடம்பு அகலம் மார்க் பண்ணணும். உடம்பு அகலத்துக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை 4ஆல் வகுத்துட்டு அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணணும். அது இல்லாமல் தையலுக்காக நம்ம ஸ்டிச்சிங்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். ஸோ 6 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து தையலுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். கீழே இடுப்புடி அகலம் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நம்ம ஃபார்முலா படி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. போன வீடியோவையே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கட்டிங் வீடியோ பார்க்குறவங்க எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் வளைவு வந்து நம்ம வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே மார்க் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே அந்த வளைவு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பெட்டிகோட் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறது இல்லை, நம்ம ஷோல்டர் மட்டும் வச்சு தான் நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ கீழே வந்து நம்ம 5.5 இன்ச் மார்க் பண்ணதில் பாதியை மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த கிராஸ் வந்து கொடுத்துக்கிறேன். 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணி கிராஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அது வந்து ஷேப் வந்து அழகாக இருக்கிறதுக்காக, நம்ம அந்த டாப்பில் பாட்டமையும் நம்ம ஜாயின் பண்ணுறப்ப அந்த ஏற்ற இருக்கு இல்லாமல் வர்றதுக்காக நம்ம கொடுத்துக்கிறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷோல்டர் வந்து நான் 2.5 இன்ச் வச்சுக்கிறேன். கழுத்து வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் வச்சுக்கிறேன். அந்த 4.25 இன்ச்சு நான் பிரித்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கையை வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் வேணும், கழுத்து மடித்து தைக்கிறதுக்கு 1/4 இன்ச் வேணும். ஸோ அதனால் நான் 3/4 இன்ச் சேர்த்து 2.5 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். ஃபினிஷிங்கில் ஒரு 1.5 இன்ச் வர மாதிரி எடுத்துக்கிறேன். கழுத்துடைய அகலம் வந்து 1.25 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ வந்து பின்கழுத்து உயரம் நான் வந்து முன்கழுத்து உயரம் 3 இன்ச் வச்சுக்கிறேன், பின்கழுத்து உயரம் 3.5 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்தது பேக் பார்ட்டுக்கு, அதாவது பின்கழுத்து உயரம் வந்து 3.5 இன்ச் வச்சுட்டு அங்கேயும் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன்.
நம்ம மேலேயும் 1.25 இன்ச் தான் நெக்குடைய அகலம் வைக்கிறோம், கீழேயும் 1.25 இன்ச் தான் வைக்கிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுறதுக்காக நான் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஷேப் கொடுத்துக்கிறேன், கழுத்துடைய வளைவு கொடுத்துக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஃப்ரீ ஹேண்ட்லேயே அந்த நெக்கோடைய ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அது வந்து 3 இன்ச், அதுக்கப்புறம் பேக் நெக் வந்து நான் 3.5 இன்ச், அதுக்கப்புறம் கழுத்து வந்து 1.25 இன்ச் வச்சுருக்கேன், ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். நம்ம ஃபினிஷிங்கில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 2 இன்ச் தான் நம்மளுக்கு கிடைக்கும், 1.25 இன்ச் தான் கிடைக்கும் ஷோல்டர் வந்து. இப்போ வந்து அப்படியே அளந்து பார்த்துக்கோங்க, ஷோல்டருக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அளந்து பார்த்துக்கோங்க, அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கீழே அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே கட் பண்ணிக்கோங்க, கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அந்த ஆம்கோல் வளைவெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கீழே கிராஸ் கொடுத்தோம் இல்லையா, அதையும் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் தனியாக கட் பண்ணிக்கோங்க, பேக் நெக் தனியாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அர்க்கத்து கொடுத்துக்கோங்க. நம்ம அந்த சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல அர்க்கத்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தனியாக எடுத்துக்கோங்க, பேக் பார்ட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டி வச்சு தான் நம்ம மார்க் கட் பண்ணணும், அதாவது சிசர் கட் கொடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் தனியாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பேக் பார்ட் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை தனியாக எடுத்துகிட்டு பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம 3.5 இன்ச் வச்சுருக்கோம், ஸோ 1/2 இன்ச் வந்து இறக்கி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலேயே நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயில்டாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். 13 இன்ச் இருக்குது. நம்ம பாட்டம் கட் பண்ணுறதுக்கு அதை விட அதிகமாக எடுக்கணும். இப்போ 13 இன்ச் இருக்குது அப்படின்னா அதை விட 1.5 மடங்கு நம்ம எடுக்கணும். அப்போ 13 இன்ச்சை நீங்கள் 1.5 மடங்கு எடுத்துக்கோங்க, ஒரு பார்ட்டுக்கு 1.5 மடங்கு எடுத்துக்கோங்க. அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு 39 இன்ச் கிட்டத்தட்ட தேவைப்படும், அதாவது 40 இன்ச், 1 மீட்டரே தேவைப்படும். பாட்டமுக்கு பார்த்திங்கன்னா 1 மீட்டர் தேவைப்படும், அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு 1 மீட்டர் தேவைப்படும், பேக் பார்ட்டுக்கு 1 மீட்டர் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அகலம் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாட்டமுக்கு 13 இன்ச்சுக்கு அளந்து பக்கில் கிடச்சிது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம 2ஆக மடித்து போட்டிருக்கோம், கிளாத்தை வந்து 2ஆக மடித்து போட்டதுக்கப்புறம் நான் அளந்து பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா 39 இன்ச் இருக்கணும், அதிகமாக இருக்கணும், அதாவது 2 மடங்கு நான் அதிகமாகவே எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம், பாட்டம் வந்து நம்ம குட்டி குட்டி சுருக்கமாக வச்சு நம்ம தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன். நான் ஒரு 34 இன்ச், அதாவது ஒரு 86 இன்ச் இருக்கிற மாதிரி, 86 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ 86 சென்டிமீட்டருங்கிறப்போ 3/4 மீட்டர், அதாவது ஒரு சைடுக்கு 3/4 மீட்டருங்கிறப்போ நம்ம 2 பார்ட்டுக்கு தேவைப்படும். ஃப்ரண்ட் பாட்டமில் பாவாடையில் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தனியாக தேவைப்படும், பேக் பார்ட்டுக்கு தனியாக தேவைப்படும். ஸோ 1.5 மீட்டர் டோட்டலாக தேவைப்படும். இப்போ வந்து மேலே ஃபோல்ட் பண்ணதை நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம 2ஆக மடித்து போட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ உயரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச் தேவைப்படும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இதெல்லாமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அகலம் எவ்வளோ வந்ததோ அதை 4ஆல் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 மடங்கு எடுத்துக்கோங்க, அதை விட ஒரு 2 மடங்காவது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்லேயே டீட்டெயில்டாக கொடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்டை போர்ஷன் தனியாக கட் பண்ணியாச்சு, பாவாடைக்கும் தனியாக கிளாத் வந்து கட் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங் நம்ம இனி எப்படி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சு கிளாத்தில் பேக் பார்ட் தனியாக எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் சட்டை போர்ஷன் மட்டும் நம்ம ஃபஸ்ட் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நம்ம டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேக் பார்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டான கிளாத் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து லைனிங் கிளாத் மாதிரி எடுத்திருந்தனால நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ராங் சைட் பக்கமாக 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இன்ச் டேப்பில் 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கழுத்து வந்து மடித்து தைக்க போகிறோம். நம்ம வந்து இது எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் எதுவுமே கொடுத்து தைக்க போகிறது கிடையாது. இது வந்து வித்தவுட் லைனிங் ஃப்ராக் அப்படிங்கிறனால, வித்தவுட் லைனிங் பெட்டிக்கோட் அப்படிங்கிறனால நம்ம அப்படியே மடித்து தைக்க போகிறோம். நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து விட்டுருக்கோம் கிளாத்து, 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கோம் கழுத்து மடித்து தைக்கிறதுக்காக. ஸோ கழுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடி மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு மடி மடிச்சுக்கோங்க. நான் வந்து 1/2 இன்ச்சே எக்ஸ்ட்ராவே விட்டுருந்தேன். அதாவது நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே விட்டுருந்தேன். குழந்தைகளுக்கு ஷோல்டர் ஒரு 1.5 இன்ச் வர்ற மாதிரி, ஃபினிஷிங்கில் ஒரு 1.5 இன்ச் வர்ற மாதிரி விட்டுக்கோங்க. ஸோ நான் கழுத்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எடுத்திருக்கேன், ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். டோட்டலாக வந்து நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். 1.5 இன்ச் ஃபினிஷிங்கில் வர மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஷோல்டருடைய அகலம். இப்போ வந்து கழுத்தை வந்து 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடி மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு மடி மடித்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம பேக் பார்ட்டையும் சேமாக ஃபினிஷ் பண்ணணும். ஸோ பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம ஹெம்லைன் சீம் ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவையும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடி மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே ஸ்லீவை இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பெட்டிக்கோட் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் இருக்க போகுது. இது இன்னர் வியர், அதாவது பெட்டிக்கோட்டுங்கிறத நம்ம சட்டை நம்ம பட்டுப்பாவடை சட்டிக்கல்லையா உள்ள ஜிம்மிஸ் மாதிரி தைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பெட்டிக்கோட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக ஃப்ராக்காக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காட்டன் கிளாத்தாக எடுத்து கூட இந்த பெட்டிக்கோட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ரேஷன் சாரீ வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு சைடும் ஸ்லீவை வந்து 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். நல்லா டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும், அதாவது கெட்டி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேக் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்குக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இதுலேயும் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன். கெட்ட பக்கம் தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், நல்ல பக்கம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு உள் பக்கமாக தான் அந்த ஸ்டிச் பண்ண இது வந்து உள் பக்கமாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் எடுக்கும். பிகினராக இருந்தால் ஒரு 20 மினிட்ஸ் எடுக்கும். பட் பெட்டிக்கோட் வந்து ரொம்பவுமே ஈஸி தான். நம்ம சட்டை போர்ஷன் தனியாக ஸ்டிச் பண்ணணும், பாவாடை தனியாக ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நெக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ஸோ பொறுமையாக ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே டீட்டெயில்டாக புரியும். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதாவது பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தையல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு ஸ்லீவையும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து 2 பார்ட்டுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சீம் வந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இன்விசிபிளாக நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ராங் சைட் பக்கம் 2 பார்ட்டுடைய ராங் சைட் பக்கமும் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நல்ல பக்கம் மேலே வந்து ஷோல்டர் வந்து இப்போ 1/4 இன்ச்சுக்கு மட்டும் 0.2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு ஷோல்டர்லேயும் நம்ம இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ராங் சைடு உள் பக்கமாக வச்சுட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே இப்போ வந்து 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்விசிபிளாக இருக்கும், எங்கேயுமே பிசிறு தெரியாது. ஸோ நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போ ராங் சைட் பக்கம் எடுத்துக்கோங்க. ராங் சைட் பக்கமாக திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 0.3 இன்ச், அதான் நம்ம 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுருக்கோம். ஸோ அந்த ட்ரிம் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சீம் அலரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ராங் சைட் பக்கமாக 0.3 இன்ச் நம்ம ஆல்ரெடி 0.2 இன்ச் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 0.3 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணி கீழேயே வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ராங் சைட் பக்கமாக நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வெளிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு உள் பக்கமாக வந்து உள்ளே ஆட் ஆகிக்கும். வெளியில் எதுவுமே தெரியாது, பிசிறே தெரியாது, நீட்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் எண்டிங்கிலும் டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. போட்டு தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற பிசிறெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான இருக்கும். ஷோல்டர் வந்து எங்கேயுமே பிசிறு தெரியாது, இன்விசிபிளாக இருக்கும். இதை நம்ம இன்விசிபிள் சீம் ஸ்டிச்னு சொல்லலாம். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சீம் ஸ்டிச் டைப்ஸ்ல எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. உங்களுக்கு அதனால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ண அந்த சீம் அலவன்ஸ் வந்து பேக் சைட் பார்த்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பேக் சைட் பார்த்த மாதிரி திருப்பி விட்டுட்டு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஷோல்டருக்கு மேலேயே டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதாவது ஷோல்டர் வந்து நம்மளுக்கு அந்த பேக் சைடு சீம் அலவன்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச், அது வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம், அதாவது நம்ம பேக் சைடு பார்ட்டு டாப்பில் பேக் பார்ட்டுக்கு மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம 2 பக்கமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து மேலே டாப் ஸ்டிச் கொடுத்தாச்சு. இப்போ பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிப்பக்கமும் நீட்டாக இருக்கும், உள்பக்கமும் நீட்டாக இருக்கும், எந்த ஒரு பிசுறுமே இருக்காது. ஸோ ஓவர்லாக் வந்து நம்ம போட வேண்டிய கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரியே நீட் ஃபினிஷிங்கில் கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம 2 பார்ட்டையுமே ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அகலத்தை அளந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து 1 இன்ச் சைடில் சீம் அலவன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுருந்தோம், அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 பக்கமே மார்க் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் பக்கம் 2 பக்கமே வந்து 1 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். ஸோ நம்ம வந்து அந்த சைட் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுருந்தோம். அதனால் நம்ம அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அப்படியே வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் இல்லாமல் மீதி இருக்கிற அகலத்தை அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ 5.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா இடுப்புடி அகலம். அப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு தனியாக 11 இன்ச் வரும், பேக் பார்ட்டுக்கு தனியாக 11 இன்ச். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளந்து பார்த்தாலே தெரியும் 11 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 11 இன்ச்சுங்கிறப்போ நம்மளுக்கு டோட்டலாக 22 இன்ச் கிடச்சிது. அப்போ அந்த 22 இன்ச் கூட 2 மடங்கு நீங்கள் கிளாத் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அப்போனா 44 இன்ச்சுக்கு எடுக்கணும். 44 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து கிளாத் எடுக்கணும், அதாவது பாட்டமுக்கு மட்டும். ஸோ நான் அளந்து பார்த்துக்கிறேன், எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 34 இன்ச் இருக்குது. ஸோ இதுவே நான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து குட்டி குட்டியாக சுருக்க வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.5 மடங்கு எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து 2 மடங்காகவே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இடுப்புடி அகலம் எவ்வளோ வருதோ அதை வந்து 4ஆல் ஃபஸ்ட்டு பெருக்கிக்கோங்க. அதாவது 4ஆக மடித்து போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை 4ஆல் பெருக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை விட ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து 4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டேன். அங்கே வந்து நம்ம வந்து சுருக்க வைக்கக்கூடாது. 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரியே நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே குட்டி குட்டியாக வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விரலில் வைக்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் ஏதாவது ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய நீடில் மாதிரி ஏதாவது டூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாபின் வைண்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ப்ளீட்ஸ் வந்து குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ சுருக்க வச்சாலும் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அகலம் தான் கிடைக்கும். 11 இன்ச் வந்தது இல்லையா, அந்த 11 இன்ச் தான் வரணும். அது இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுவோம். ஸோ இதே மாதிரி குட்டி குட்டியாக வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் ஒரு 1.5 மடங்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா எடுக்கணும், பேக் பார்ட்டுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். குட்டி குட்டியாக சுருக்க வச்சதுக்கப்புறம் நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் அதுக்கு மேலேயே. ஓகே. இப்போ நம்ம ஒரு பார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நான் மேலே டாப் போர்ஷன் கூட வச்சு பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவே இருக்குது சைடில். இப்போ வந்து ரெண்டையும் நான் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. ப்ளீட்ஸ் வச்ச கிளாத்தை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு பாவாடை போர்ஷன் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு பார்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச் வரைக்கும் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக சுருக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் வந்து இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக சுருக்க வைக்கிறேன். போன தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்த மாதிரி, அதாவது மேல் பக்கமாக பார்த்த மாதிரி சுருக்க வச்சேன். இப்போ கீழ் பக்கமாக பார்த்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நான் சுருக்க வைக்கிறேன். இதே மாதிரி ஒரு பார்ட் ரெடி பண்ண மாதிரியே இந்த பார்ட்டையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதையும் நம்ம குட்டி குட்டியாக சுருக்க வச்சாச்சு. இது வந்து நான் உங்களுக்கு வீடியோ லென்த்தியாக இருக்கிறதுனால ஸ்பீடாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரியே குட்டி குட்டியாக சுருக்க வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு. ஃப்ரண்ட் பார்ட் கூட நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இங்கேயும் வந்து சிசர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக் பார்ட் அதாவது பாவாடையும் சட்டையும் இப்போ ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் 2ஆக ஃபோல்டு பண்ணி சிசர் கட் கொடுத்துக்கோங்க. சென்டரில் சட்டை போர்ஷனில் ஒரு பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாவாடையிலையும் சிசர் கட் கொடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு பாவாடையில் வந்து சிசர் கட் கொடுத்து வச்சுருக்கோம். இந்த பாவாடையிலையும் சென்டர் மார்க் பண்ணி சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த அகலம் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாவாடையுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே, அதாவது நம்ம சட்டை போர்ஷனுடைய நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ வந்து ராங் சைட் பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது, மிஷினை பார்த்த மாதிரி இருக்குது. நல்ல பக்கம் ரெண்டுமே மீட் ஆகணும். அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து அந்த 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம 1/2 இன்ச் தான் ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுருந்தோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இன்னொரு 1/2 இன்ச் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன். இப்போ வந்து நான் 1/2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நகராமல் இருக்கும். ஸோ நான் சென்டரில் ஒரு பின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் பார்ட் கூட நம்ம பாவாடையை அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ வந்து போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. ராங் சைட் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாவாடையும் சட்டையும் ஜாயின் பண்ண மாதிரி இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ராக் மாதிரி தான் நம்ம பெரியவங்களுக்கும் வந்து மேக்ஸி வந்து ஸ்டிச் பண்ணணும். இதே மெத்தட் தான், பட் அளவுகள் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து குழந்தைகளுக்குங்கிறனால மிடி நெக் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு அது தேவைப்படாது. நம்மளுக்கு வந்து டாப் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். டாப்பில் வந்து நம்ம எங்கே அந்த 1 இன்ச் முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க பாவாடையிலையும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேக் பார்ட் கூட நம்ம பாவாடையை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிசர் கட் கொடுத்ததும் அதே மாதிரி பேக் பார்ட்லேயும் நம்ம சிசர் கட் கொடுத்து வச்சுருக்கிறோம் சென்டரில். அதுவும் 2ம் ஜாயின் ஆகிற மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஸோ குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து நகராமல் இருக்கும். அந்த சென்டர் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகிக்கும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 1/2 இன்ச்சுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் பாவாடையும் சட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக. அதனால தான் நம்ம சட்டைக்கு வந்து 11.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தோம். அதாவது மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சும் கீழே 1 இன்ச் ஜாயின் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தோம். ஸோ இப்போ அந்த அளவுக்கே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா அந்த 1 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குண்டூசியை ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அதே 1 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே ஈஸி தான். நம்ம வந்து குழந்தைகளுக்கு மிடில் நெக் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறோம். பெரியவங்களுக்குனா நம்ம நார்மல் நெக் யூஸ் பண்ணணும். அது எல்லாமே நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இப்போ போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ராங் சைட் பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. நல்ல பக்கம் வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ 2 பார்ட்டையுமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்விசிபிளாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சைட் ஜாயின் வந்து இன்விசிபிளாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாவாடைக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சைடில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும், மிஷினை பார்த்த மாதிரி இருக்கணும். ராங் சைடு வந்து 2 மீட்டாக இருக்கணும், உள் பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு சைடில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சட்டையும் பாவாடையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி 2 சைடுமே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இன்விசிபிளாக எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத சிம்மி கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ அந்த மாதிரியே கீழே ஃபஸ்ட்டு டாப்பை மட்டும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாட்டமையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி தான் இருக்குது இப்போது. ஸோ ராங் சைடு பக்கம் தான் உள் பக்கமாக இருக்குது. 2 கிளாத்துடைய ராங் சைடும் மீட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா இதே மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல பக்கத்துக்கு மேலே தான் நம்ம அட்டாச் பண்ணுறோம். இன்விசிபிளாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாவாடையுடைய அகலம் வந்து சட்டையுடைய அகலத்துக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டையை வந்து கரெக்டாக வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பாவாடையும் பின் பண்ணிக்கோங்க. கீழே 1/4 இன்ச்சுக்கு கீழே 1/2 இன்ச் வச்சுக்கிற பாவாடைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு கீழேருந்து பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேக் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கோங்க எண்டிங்கில். இப்போ கரெக்டாக சட்டை போர்ஷன் கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, மேலே வரைக்கும் அந்த 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஓகே, 1/4 இன்ச்சுக்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ராங் சைட் பக்கமாக ஸ்டிச் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த பிசுரெல்லாம் தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ உள் பக்கமாக எடுத்துக்கோங்க, அதாவது ராங் சைட் பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ ராங் சைட் பக்கமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 6 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ மேலே பாடி மெஷர்மெண்ட்டை 4ஆல் வகுத்துட்டு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் கிட்ட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து 20 பாடி மெஷர்மெண்ட், அதாவது 4ஆல் வகுத்தா 5 இன்ச் வரும். அது கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 6 இன்ச் கிட்ட நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிசுறுமே தெரியாது, நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் டாப் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே,
இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டமையும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நல்ல பக்கத்து ராங் சைட் பக்கமாக எடுத்துகிட்டு 1/2 இன்ச்சுக்கு மறுபடியும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாவாடையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்விசிபிளாக இருக்கும், எந்த ஒரு பிசுறுமே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக் வந்து எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். லைனிங் இல்லாமையே நீங்கள் வந்து அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம வந்து வாஷ் பண்ண போட்டாலும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடுமே வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு நான் பாவாடையை ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ராங் சைட் பக்கமாக. இதே மாதிரி எண்டிங் வரைக்குமே ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமும் நீட்டாக இருக்கும், உள்பக்கமும் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க, அதாவது நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ ராங் சைட் பக்கம் உள்பக்கம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வந்து பெட்டிக்கோட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கான குரூப்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அழகான பெட்டிக்கோட் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு, இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி.